நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் அண்ணன் பரமன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். விஜய் அவருடைய மனைவி சமீபத்தில் விவாகரத்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் பேசும் பொருளாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா விஜய் அவர்கள் திரிஷாவோட சேர்ந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்காரு. கல்பாத்தி அகோரம் குரூப் அந்த கம்பெனியோட திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். இவர் என்ன சொல்ல வர்றாரு? இப்போ இருக்கிற அரசியல் பரபரப்பில் வீடியோஸில் நேரத்தில் என்ன போடுறாங்கன்னா, இவ்வளோ நாள் நாங்கள் முட்டு கொடுத்தோம், இப்போ என்னென்னு முட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அது என்னென்னா, அரசியல் ரீதியான விஷயங்களுக்கே விஜய் பதில் சொன்னது கிடையாது. விஜய்ங்கிறதே ஒரு மௌன அரசியல் தான் இல்லையா? அதை தாண்டி சொந்த விஷயங்களுக்கு இறுதி வரைக்கும் கண்டிப்பாக விஜய் பதில் சொல்ல போகிறது கிடையாது. அதாவது அவங்களுடைய சொந்த விஷயங்களை நாம் ஏன் பேசுகிறோம், அது அவங்க தனிப்பட்ட விவகாரம். அவர் மனைவிங்கிறதும் அவர் இன்னொருத்தருடைய உறவில் இருக்காருன்னு அவர் மனைவி புகார் அளிக்கிறதுமே அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கும் அரசியலுக்கும் எங்கே தொடர்பு ஏற்படுது அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கிறவர் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடலாமா? அதாவது மனைவியே புகார் அளிக்கிற அளவுக்கு ஒரு அரசியல் தலைவர் இருக்கலாமா அப்படின்ற கொஸ்டினில் வர்ற இடத்துல தான் இது அரசியல் ஆகுது இல்லையா? அது அவர் மனைவி விவாகரத்து செய்கிறதோ, இல்லை விவாகரத்து தொடர்பான வழக்குகளை போடுறதோ, இல்லை அந்த வழக்குக்கு அவர் மனைவி வேறு ஒரு காரணம் சொல்கிறதோ அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள். அதில் அதை இன்டர்பிரேட் பண்ணி இது சரியா தவறா, இது எதனால் இந்த முடிவு எடுக்கிறாங்க, இந்த முடிவை விஜய் எடுக்கிறது சரியா அப்படின்றத விவாதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அது நமக்கு தேவையில்லை. இது இதோடைய இம்பேக்ட் அரசியலில் ஏற்படுது இல்லையா? அந்த இடத்துல இருந்தால் நம்ம விவாதத்தையே தொடங்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, இப்படி ஒரு குற்றச்சாட்டை ஒரு அரசியல் தளத்தில் உங்கள் மேலே வைக்கும்போது, இதை அரசியலை முன்னெடுத்து சென்றுக்கிட்டு இருக்கிற பல பேருக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு இங்கே ஒரு பேக் ஃபயர் ஆகுது. இந்த அதாவது தாவேக்கான்னு ஒரு கட்சியை முன்னெடுத்து இவ்வளோ இளைஞர்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது, அதோடைய 1 and 1 அவுட்டாக எல்லாமே ஆதியிலேருந்து அந்த முறைக்கு எல்லாமே நீங்கள் தான். 234 தொகுதியிலையும் நிற்கிறதும் விஜய் தான். இந்த கட்சியே விஜய் தான். இந்த கட்சியில் இருக்கிற அவங்க சொல்கிற 20% ஓட்டும் விஜய் தான். ஒவ்வொரு வீட்டுக்கும் விஜய் தான். ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காரு அப்படின்னு எல்லாமே சர்வமும் விஜய் மயமாக இருக்கும்போது, விஜய்ன்ற கேரக்டர் அடி வாங்குற போது அந்த பாதிப்பு அரசியலில் இருக்கத்தான் செய்யுது. இருக்கும்ல, இயல்பாகவே இருக்கும். நீங்கள் ஒரு கட்டமைப்பு, இப்போ நம்ம என்னதான் விஜய்க்கு முட்டு கொடுத்து அதில் இருக்கிற தொண்டர்கள் பேசினாலும் வச்சாலுமே, தான் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது இந்த முடிவு எடுக்க முடியாது. இந்த விவாதத்தையோ இதையோ இது நம்ம பொது வழியில் விஜய் வேற ஒரு நபருன்றதுனால இதை நம்ம சரியாக தவறான்னு ஈஸியாக விவாதிச்சுட்டு போயிடலாம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இது நடந்தால் இந்த மாதிரியான ஒரு விவாதத்தை நம்ம எடுப்போமான்றதே முக்கியமான கேள்வி. அப்போது இதனால் அரசியலில் இது எல்லாமே அரசியலாக்கப்பட்டுக்கிட்டே வருது. விஜயோட ஒவ்வொரு விஷயங்களும், விஜயோட படம் அரசியலாக்கப்படுது, விஜயோடைய செயல்பாடுகள் எல்லாமே அரசியலாக்கப்பட்டு வரும்போது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அரசியலாக்கப்பட்டுருச்சு. அதுக்கு அவரே அது அது அவர் வீட்டுக்குள்ளே இருந்தே எழுதுனால தான் இவ்வளோ கேள்வியும் இவ்வளோ விமர்சனங்களும் வருது. இதை தாண்டி வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விஜய் தான் தாண்டணும் இல்லையா? இதுக்கு நீங்கள் அதை தொண்டர்கள் நீங்கள் இதில் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உடனே சங்கீதாவை திட்டுறதோ, இல்லை விஜயை உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியமோ எதுவுமே இல்லை. ஏன்னா என்ன பிரச்சனைன்னு அவங்க குடும்பத்துக்குள்ளே அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஒரு அரசியல் அமைப்பில் விஜயை பின்தொடர்றீங்க, அவ்வளோதான் இல்லையா? அப்போது அதில் நீங்கள் ஒரு ஐக்கான விஜயை வச்சுக்கலாமே தவிர, விஜயோட பர்சனல் பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் போய் அதுக்கு கம்பு சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த புரிதலோட, அதாவது ஒரு புது ஜென்ரேஷன், ஒரு புது இயக்கத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கும் போது எல்லாத்துலேயுமே மாற்றுன்னு நீங்கள் ஒரு கட்சியை கட்டமைச்சு ஒரு இளைஞர்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இதுலேயுமே ஒரு தலைவன் அவனுக்குள்ள பிரச்சனைகளை அவன் தான் பார்த்துக்கணும். நீங்கள் போய் அவனுக்காக கம்பு சுற்றி அருவா எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. உங்களுக்கு உண்டான அரசியல் இஷ்யூவில் மட்டும்தான் நீங்கள் அவர் கூட நிற்கணுமே தவிர, இந்த விஷயத்தை விஜய் தனியாக சந்திச்சு தான் ஆகணும். தன்னுடைய குடும்பத்தையே பார்க்க முடியாத ஒரு
தலைவர் வந்து எப்படி இந்த தமிழ்நாட்டுடைய மக்களை பார்ப்பாரு, எப்படி காப்பாற்றுவார்? இல்லை, அதான் இதெல்லாமே அந்த இமேஜ். அதாவது நீங்கள் செய்கிற ஒரு தவறு உங்களுக்கு அரசியலில் இமேஜின்ற ஒன்று வந்து கீழே இறக்கி கொடுக்கும். இப்போ இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா, இதே இதை இப்படியும் பார்க்கலாம், நம்ம இன்னொரு வழியிலையும் பார்க்கலாம். இப்போ குடும்பம் தான் எல்லாமேன்னு நினச்சி அரசியலுக்குள்ளே வந்தாலும் நீங்கள் வந்து மக்களை எப்படி பார்ப்பீங்க? உங்கள் குடும்பம் தான் மெயின் போயிடுவீங்க இல்லையா? அப்போ குடும்பமும் அரசியலும் சரி விகிதத்தில் ஒரு மனிதன் சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவன் குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டுன்னு நம்ம நிர்ணயித்து வச்சுருக்கோம் இல்லையா? ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குடும்பத்தை நீ நகர்த்தி கொண்டு போனீங்கன்னா பல்வேறு சிக்கல்கள் வரும். எப்படி ஒரு அரசியல் கட்சியை நடத்துறது எவ்வளோ சிக்கலோ அதே அளவுக்கு சிக்கலானது ஒரு குடும்பத்தை நகர்த்தி கொண்டு போகிறது. அதுக்குள்ளே ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும். நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய இடங்களில் விட்டு கொடுக்கணும். நம்ம வந்து அதிகாரம் வைக்க வேண்டிய இடத்துல அதிகாரமாக இருக்கணும். அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்தணும். அப்படின்னு ஏற்ற இறக்கங்களோடு இருக்கிறது தான் குடும்பம். அதனால தான் ஏன் குடும்பம் வேல்யூபிளானது நீங்கள் குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்தையே பார்க்க முடியாத ஒன்றால் எப்படி அரசியல் பண்ண முடியாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, குடும்பம்ன்றது ஒரு சின்ன அரசியல் தான் அது. அந்த அரசியலை பாலிடிக்ஸை பண்ணி பழகுனா வெளியில் வந்து அரசியல் பண்ணுறது சுலபம் இல்லையா? அதனால தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அப்போ இது வந்து ரொம்ப வேல்யூபிளான கொஸ்டின் தான். நீ வந்து உன் குடும்பத்தையே பார்க்க முடியலன்றது நீ எப்படி வருவேன்றது. இப்போ இதுக்கெல்லாமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது அவங்களுக்கு. எதுவுமே பதிலே எதுவுமே இல்லை. அதுக்கு ரியாக்ஷனாக அவர் வேற ஒரு ரியாக்டை எடுத்துக்கொண்டு வந்து வைக்கிறாரு. அது அதற்குண்டான பதிலாக இருக்குமான்றது தெரியல. இப்போ அவரை விரும்புகிறவர்கள், அவரை பின்பற்றுறவர்களுக்கு வந்து அதில் வந்து இருவேறு கருத்துக்கள் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் அவர் ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அதை ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து அதையும் மீறி நிறைய பேர் வந்து எதிர்ப்பு கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக மாற்றமாக நான் பார்க்குறேன் இந்த கட்சியில். நீ ஒரு தலைவன் தப்பு பண்ணிட்டான்னு ஒன்று எதுக்கு எடுத்தாலும் அவன் பின்னாடி நின்று கை தட்டாமல் அவனை கேள்வி கேட்கிற ஒரு மனப்பான்மை புதிதாக உருவாயிருக்க கட்சியில் உருவாயிருக்குன்றது ஒரு புதிய மாற்றம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக என்னன்னே தெரியாமல் முட்டு கொடுக்குற கூட்டமும் இருக்குது ஒரு பக்கத்தில். ஒரு இப்போ சங்கீதா அவர்கள் என் வீட்டுக்குள்ளாரே என்னை அலோவ் பண்ண விட மாட்டுறாங்க, தடுக்கிறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு புகார் ஒன்று வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் இது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன் இந்த நேரத்தில் வந்தது? இப்போ திரும்ப மறுபடியும் ஒரு மனு வந்திருக்கு. இதுக்கு ஒரு பதில் சொல்லாமல் அவர் வேற ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு இந்த இடங்கள் எல்லாமே ஒரு மர்மமான விஷயமாகவே இருக்குது. அதாவது ஒரு ஒரு இத்தனையும் நீங்கள் வந்து செஞ்சு இவ்வளவு மாற்றத்தை விரும்புகிறவர் ஒரு குடும்பமாக இல்லாமல் இருக்கிறதுன்றதே வந்து ஒரு வருத்தமான விஷயமா இருக்குல்ல. நீங்கள் ஒருத்தர் வந்து தான் குழந்தை, தன்னுடைய மனைவி அப்படின்னு ஒரு குடும்பத்தோடு இருந்து ஒரு விஷயத்தில் ஈடுபடுற போது கிடைக்கிற சந்தோஷமும் எதுவுமே இல்லாமல் தனிமையில் இவர் வந்து அவருக்கும் வருத்தங்கள் தானே அது. அந்த வருத்தங்களை தாங்கிக்கிட்டு எப்படி இருக்கிறாரு? இது எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சாதாரண இதுக்கு முன்னாடி இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்றதுக்கு உண்டான எந்த குழுவுமே நமக்கு வந்ததில்லை. திடீர்னு ஒரு நாள் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வருது. அதை ஒட்டினாப்புல அடுத்தடுத்த வாரங்களில் இந்த இஷ்யூலாம் வருது. இதை வந்து உட்கார்ந்து பேச முடியாத அளவுக்கு வெளியில் உடச்சி வெளியே வந்துருச்சா, இல்லை உட்கார்ந்து பேசி சமரசமாகாமல் இவ்வளோ பெருசு ஆயிடுச்சா, இல்லை அந்த பிரச்சனைக்கு உண்மையிலே வந்து சொல்யூஷன் தேட விஜய் விரும்பலையா? அனைவரும் முன்வைக்கிற கேள்வி வந்து சமீபத்தில் சங்கீதா ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் இறந்த அந்த நிகழ்வுக்கு கலந்துக்கிறாங்க, செல்வியை போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த விவாகரத்து வந்து போடப்படுது. ஸோ இதில் பின்னணியிலேருந்து திமுக இயக்குகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறேன்? இல்லை, எனக்கு அப்படி, அதாவது ஒரு அரசியல் காரணங்களுக்காக இதை சொல்லி அதனால் இதன் மேலே நான் புகார் அளித்து ஒன்று செய்கிறேன்னு அவங்க இப்போ செய்கிற மாதிரி தெரியல. ஆல்ரெடி இது ரொம்ப காலமாக இவங்களுக்குள்ள பிரச்சனைன்ற ஒன்று வந்து இருக்குது. அதை அரசியல் ரீதியாக சிலர் பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னா அது ஆமான்னு நம்மளால் சொல்ல முடியல, இல்லைன்னு மறுக்க முடியல. என்னென்னா ஆமாம், அது அரசியல் ரீதியாக எந்த பயன்பாடும் இல்லை அப்படின்னா புகார் சொல்கிறது அவங்க மனைவியே சொல்கிறாங்க. வேற ஒருத்தர்னா கூட நம்ம சொல்லலாம். இப்போ 2 குழந்தைகள் இருக்குது. 2 குழந்தைகளோட எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கடைசி நேரத்தில், அதுவும் விஜய் ஒரு முக்கியமான முடிவெடுத்து அரசியலுக்கு போயிருக்க நேரத்தில், என்னதான் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு அவருடைய அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குன்ற ஒரு முடிவை வந்து இந்த நேரத்தில் அவங்க எடுக்கிறாங்கன்னா அது வெறும் அரசியல் காரணங்களுக்காக மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? இப்போ பின்னாடி திமுக இல்லையா? இல்லை, அப்படி வந்து ஆனால் இந்த நேரத்தில் கரெக்டாக அந்த முடிவை எடுக்கிறாங்கன்னா இதுக்கு அரசியல் காரணம் இல்லாமலும் இருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளோ பெரிய
பணம் படைத்த ஒரு கட்சியினுடைய தலைவர் உடைய பசங்க வந்து வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி வச்சுருக்காரு விஜய். அது அந்த பையனும் சரி, அவங்களுடைய பொண்ணும் சரி. இப்படி ஒரு அப்பா இருப்பாரா? தன்னோட பசங்களே வந்து பிரிஞ்சு போய் தனித்தனியாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குற ஒரு தகப்பன் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நமக்கு அது முழுமையாக என்ன அவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன விவகாரம்னு தெரியல. இப்போ வந்து அந்த பையன் ஒரு டைரக்ஷன் பண்ணுறாப்புல, அவருக்கு வந்து ஒரு வயது வந்தது இருக்குது. அவருக்கான ஒரு செப்பரேட்டான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுல வந்து எந்த தவறும் இல்லை. அதற்குண்டான தன் குழந்தைகளையும் மனைவிகளையும் விஜய் கவனித்துக் கொள்கிறாரா இல்லையான்றது தான் வந்து விஷயம் இல்லையா? அதை அவர் செய்கிறாரா செய்யலையான்றது நமக்கு தெரியாது. அது அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற விஷயம். அதை வந்து எனக்கு அவர் எதுவுமே பணம் கொடுக்கல, நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் இல்லை. அவங்க குடும்பமே ஆல்ரெடி ரொம்ப செட்டிலான ஒரு குடும்பம் தான். அப்போ ஒரு குழந்தை நமக்கு 3வது மனிதராக நமக்கே இவ்வளோ கவலை இருக்கும்போது, பெற்றோர்களான அவர்களுக்குள்ளே அந்த கவலை இல்லாமல் இருக்காது. என்னதான் சண்டையாக இருந்தாலும், மனைவியோட சண்டையாக இருந்தாலும், குழந்தைகளை வந்து எந்த தகப்பனும் தாயோ விட்டுறது கிடையாது. அது ஒரு குற்றச்சாட்டுக்கு வேணால் வந்து யாராவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கிறதுக்கு வேணால் சொல்லலாமே ஒழிய, அது வந்து நமக்கு அந்த முழுமையான விஷயங்கள் அவர் சஞ்சய்க்கு என்ன செஞ்சார், சாஷாக்கு என்ன செஞ்சாருன்றது வந்து நம்மளை தெரிந்ததை விட ஒரு தந்தையாக விஜய்க்கு நிறையா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது இல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு தாயாகவும் சங்கீதாக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இது வந்து இவர் தவிக்க விட்டாரா இல்லையா, இது ஏன் அப்படி செய்கிறாரு இப்படி செய்கிறாரு, இது எல்லாமே இப்போ அந்த விஜய் அரசியலுக்கு வரலைன்னா இது இஷ்யூவே இல்லை இல்லையா? நீங்கள் என்ன ஒரு வாரத்துக்கு இதே மாதிரி இது முன்னாடி ஒரு நடிகர் இதே மாதிரி பண்ணார், ஒரு வாரம் பேசிட்டு விட்டுட்டீங்க, அவ்வளோதான். இப்போ அதுதான் கேள்வியே. இப்போ ஜெயம் ரவி, கெனிஷா 2 பேருடைய விவாகரத்துக்கு பிறகு எப்படி ஒரே ட்ரெஸ்ஸில் ஒரே மாதிரி ஸ்டைலில் வெளியே வந்தாங்களோ, அதே பேட்டர்னை வந்து விஜயும் த்ரிஷாவும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது தான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டாக். இல்லை, என்னன்னா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது சினிமா நடிகர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு மீடியா வெளிச்சம் இருக்கிறதுனால அவர்களுடைய ஒவ்வொரு அணுவும் வெளியில் தெரியுது. இன்றைக்கி சமூகமாகவே நிறைய டைவர்ஸ்கள் வந்து அதிகமாகிருக்கு. உறவு முறைகள்ன்றது நிறைய சமூகத்தில் மாறி இருக்கு. அந்த அடாப்டேஷனுக்குள்ளே நம்ம முதல்ல போகணும். நம்ம பார்த்த 80s 90ஸ்ல இருக்கிற குடும்ப உறவுகள் வந்து இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி வந்து நிறைய ஆண்களும் பெண்களுமே திருமண உறவுகளில் நிறைய சிக்கல்களை வந்து அவங்க மேற்கொள்கிறாங்க. அவங்க ஈஸியாக பிரியவும் செய்கிறாங்க. கல்யாணம் முடிந்து ஒரு இடத்துல பிரிகிறவங்க திரும்ப வந்து அது டைவர்ஸ்ன்றது ஒரு முன்னாடிலாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த வார்த்தையை குடும்பத்துக்குள்ளே பேசுகிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாக ஒரு அந்த செட் ஆகுது, ஆகலைன்னா ஈஸியாக பிரிஞ்சுக்கலான்ற மனநிலையில் எல்லாருக்குமே அது வந்து ஒரு உறவு ரீதியாக அது தப்பான்னு கேட்டிங்கன்னா அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தப்போ அவ்வளோக்கு அவ்வளோ சரியும் கூட. என்னன்னா வேற வழியே இல்லாமல் 2 மனம் ஒத்தாத 2 பேர் திருமணம்ன்ற ஒன்று பண்ணிட்டோன்றதுக்காக கடைசி வரைக்கும் ஒன்றா சேர்ந்து வாழணுன்ற அவசியம் இல்லைல்ல. அவங்க எப்போதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க? அப்போ அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை இன்றைக்கு சமூகத்துக்கு வந்துருச்சு. எப்படி வந்து விதவை திருமணத்தை உடைத்து விதவைகள் திருமணம் பண்ணலான்ற ஒரு மாற்றம் வந்ததோ, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒத்து வராத ஒருவரோடு திருமணம் தாலி கட்டிட்டேன், வேற வழியே இல்லை, வாழ்ந்தே ஆகணுன்ற கட்டாயம் இன்னைக்கு கிடையாது. தகாத உறவில் இருந்ததா ஒரு நடிகையோடு இருந்ததா சொல்லி தான் அந்த பெட்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட உறவுக்கான பிரிவு ஒரு நடிகை தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக த்ரிஷாவை சொல்கிறாங்க. ஆமாம், இதுதானா உண்மைதான் அப்படின்றத இப்போ வெட்ட வெளிச்சமாக விஜய் அவர்கள் 2 பேரும் ஒன்றா கல்யாணத்துக்கு போனதில் சொல்லி இல்லை. அவர் இன்னும் அதாவது அவங்க அந்த நடிகை யாருன்னு சொல்லலை இல்லையா? இவர் அந்த நடிகையை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவங்க குறிப்பிட்ட நடிகை இந்த நடிகை தான் விஜய்னு ஓப்பனாக சொல்லலை. நாளைக்கு வந்து திடீர்னு ஒரு 3 மாதத்தில் த்ரிஷாவுக்கு வேறு ஏதாவது கல்யாணம் நடந்துச்சா என்ன செய்வீங்க? அது என்னுடைய தோழி தான் அவங்க, அது எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும்? அப்படிங்கும்போது உறவுகள் குறித்து யாருமே வந்து வெளிப்படையாக அறிவிக்காத போது நம்மளுடைய காசிப்புகளை ஒருத்தர் மேலே திணிச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதை செய்யவும் கூடாது. ஓகே, அது தேவையில்லை. அதை வந்து அவர் அந்த உறவு முறையானதா முறையற்றதான்றத அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவர்களும் அவர்களும் முடிவு செஞ்சுக்குவாங்க. இப்போ அது முறிவு சரியில்லைன்னு சங்கீதா சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் வந்து கணவர்ன்ற முறையில் என்னோடு இருக்கணும், குழந்தைகள் இங்கே இருக்குது, இதில் நீங்கள் ஒரு நடிகையோட உறவில் இருக்கீங்க, இது முறையற்ற ஒரு உறவுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஆதாரம் இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அது வந்து அதனால் நான் டைவர்ஸ் கேட்குறேன்னு அப்ளை பண்ணுறாங்க அவங்க இல்லையா? நான் இதே வந்து 4 வருடமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
4 வருடத்துக்கு முன்னாடியே இது வந்து அப்ளை செய்யப்பட்டுருச்சு. பிரிந்திருக்கதே 4 வருஷமா பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு டைவர்ஸ்ன்ற ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அவர் இன்னொரு உறவுக்கு போலாமா? அந்த உறவ ஓப்பன் அப் பண்ணிடலாம்ல. ம். டைவர்ஸ்ன்னு ஆயிடுச்சு. நான் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. ம். நான் அதுக்கு முன்னாடி இருந்த உறவ முறிச்சுக்கிறேன்னு உறவுல இருந்த ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம், அவர் மேற்கொண்டு இன்னொரு உறவுக்கு போறாரு. இல்லையா? ம். அப்ப அந்த உறவு சரியா? தவறா? அது வந்து இன்னொரு உறவுக்குள்ள போம்போது, அது சரியா? தவறான்ற முடிவை வந்து அவரு தான் எடுக்கணும். சமீபத்தில ஒரு பேட்டி வந்து வைரல் ஆச்சு. அவங்க ரசிகையோ இல்ல தொண்டரா இருக்கட்டும். சரி அக்காவா இருப்போம், தம்பியா இருப்போம், மனைவியா கூட இருப்போம். ம். நாங்க எங்க தலைவருக்கு மனைவியா இருப்போம். 10 பொண்டாட்டி கூட வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு சமூக வலைதளத்தில வைரல் ஆச்சு. ஸோ இந்த மனநிலை இருக்கக்கூடிய ஒரு கட்சி தொண்டர நீங்க எப்படி சொல்றது? ஆல்ரெடி தற்குறின்னு சொல்லி நம்ம இல்ல நெறைய நீ நெறைய பேர் வந்து இல்ல கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இல்ல அதான் என்னன்னா, நீங்க வந்து இந்த ஜெனரேஷன் வாழ்ற வாழ்க்கை முறைன்றது வேற. அவங்களுடைய வாழ்க்கை முறையில இந்த குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டே கிடையாது. ம். புரியுதா? ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைலே வந்து லிவிங் டுகெதர் ஆயிருச்சு. ம். ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட் ஆயிருச்சு. ம். உறவுன்றது அதாவது ஒரு அடைமொழிக்குள்ள அவங்க வாழ்றதே இல்ல. கல்யாணம் பண்ணி தாலிய கூட வந்து கழட்டி வச்சுட்டு தான் அவங்க வாழவே செய்றாங்க. ம். கணவன வந்து பேர் சொல்லி கூப்பிடுறதுன்றத தாண்டி வாடா போடான்னு பேசுற கல்ச்சர் இன்னைக்கு வந்துருச்சு. ம். அப்ப எல்லாமே அவங்க வாழ்க்கை முறையே வேற ஒரு வெஸ்டர்ன் டைப்ல வாழ்றாங்க. ம். அப்போ உறவுகள்ன்றதுக்கும் நீங்க போட்டிருக்க எந்த அடைமொழிக்குள்ளேயும் அவங்க வாழ்றது இல்ல. அப்போ ஒரு ஜெனரேஷன் கேப் வந்து இந்த தலைமுறைக்கு பழைய தலைமுறைக்கு இடையில இருக்கு. அப்போ இந்த தலைமுறை அத அப்படிதான் எடுத்துக்கும். ம். இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப மோசமானதா பார்க்கப்பட்டது. இன்னைக்கு இது நார்மலைஸ் ஆக்கப்பட்டுருச்சு. ம். ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல நெறைய பேர் வெளியில வாழ்றாங்க. இல்லையா? ம். அதாவது வந்து வாழ்றாங்க. இன்னொன்னு வந்து இது இப்ப வந்து மறைச்சு வச்சுக்கிட்டு வாழ்ந்தா சரியா அப்போ? வெளியவே தெரியாம இப்ப மறைச்சு வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருந்தா சரியா? ம். அது ஒரு இடத்துல ஓப்பன் அப் ஆகுதுல்ல. சரியோ தவறோ ஒரு முடிவை வந்து ஒருத்தர் வெளி உலகத்துக்கு சொல்லிட்டு அத செய்றதுன்றது, ம். நாளைக்கு நீங்க வந்து கொஸ்டினபிள் ஆகுறீங்கல்ல எல்லா இடத்துலயுமே. பல்வேறு விஷயங்கள நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். குறிப்பா விஜயுடைய இந்த விவாகரத்து வழக்க பத்தி பேசினோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில மீண்டும் நம்ம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நேயர்களே இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோக்கள தொடர்ந்து பாருங்கள்.